சரி, உன் கதையை சொல்லு. எங்கள் அம்மா ஒரு டிபி பேஷண்ட். ரொம்ப நாளாக அவங்களுக்கு இந்த வியாதி இருந்திருக்கு. ஆனால் என்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தாலும் என்னால் என்ன செஞ்சிருக்க முடியும்னு எனக்கு தெரியலை. ஏன்? எங்கள் அப்பன் ஊர் பூரா கடனை வாங்கி வச்சுட்டு காணாமல் போயிட்டான். கடங்காரங்க வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணானுங்க. இந்த சமயம் பார்த்து எனக்கு வேலையும் போயிடுச்சு. பண நெருக்கடி, கையில் காசு இல்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்க அப்பா பண்ண காரியத்தினால இன்னைக்கு நாங்கள் இந்த நிலைமையில இருக்கோம். இப்போ அம்மா எப்படி இருக்காங்க? படுத்த படுக்கையா இருக்காங்க. கடங்காரங்க தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. நீங்க யாரு, உங்க பேர் என்னன்னு எதுவும் எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நீங்க செஞ்ச உதவிய நான் வாழ்க்கை பூரா மறக்காம நன்றியோட இருப்பேன். உங்களுக்கு பதிலாக அந்த இடத்துல வேற யாராவது வந்திருந்தா இன்னும் நான் செத்தே இருப்பேன். பேர் என்ன? தேவா. தேவா. தேவா, என் பேர் தமிழரசன். என்னை கிங்னு கூப்பிடுவாங்க. கிங்கா? கிங், இந்த இடத்துக்கே ராஜா. என் கீழே வேலை பார்க்குற 100 பேருக்கு தலைவன். இப்ப உனக்கும் பாஸ். கிங். என்ன ஒண்ணு தெரியாத பாப்பா மாதிரி திரு முழிக்கிற? நன்றி சொல்லிட்டா அவ்வளவுதானா? நீ அநியாயமா ஒருத்தைய போட்டு தள்ளி இருக்க. அதை கண்ணால பார்த்தும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னா நான் எவ்வளவு பெரிய கேங்ஸ்டரா இருப்பேன். இங்க பாரு தேவா, நீ சொல்லலாம் அவளை தெரியாம கொலை பண்ணிட்டேன்னு. ஆனா நான் தெரிஞ்சே கொலை பண்ணுவேன். பண்ணிட்டு அழகா எஸ்கேப் ஆயிருப்பேன். உன்ன மாதிரி மாட்டிக்கிட்டு முழிக்க மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இங்க பாரு தேவா, இந்த இடத்தோட மண்டை இந்த நிறைய வேலை ஓடுது. எல்லாம் இல்லீகல் தான். ஆனா அதுதான் என்ன நல்லா வச்சிருக்கு. இவ்வளவு வேலையை பார்க்கறதுக்கு எனக்கு ஆள் பத்தல. ஆனா இன்னைக்கு தைரியமான ஒருத்தன் எனக்கு கிடைச்சிருக்கான். என்ன பாக்குற? அத்த ராத்திரியில ஒரு அப்பாவி பொம்பளை திடுறதுக்கு ஒருத்தன் பிராணியா பேச இருக்கணும். அது உங்ககிட்ட நிறையவே இருக்கு. எனக்கு ஒன்ன மாதிரி ஒருத்தன் தான் தேவை. என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? எனக்கு அப்புறம் இந்த இடத்த ஜாகா பண்றதுக்கு உருப்படியா எவனும் இல்லை. ஆனா எனக்கு என்னமோ சொல்லுது, உனக்கு தேவைப்பட்டதை கொடுத்தா நீ இந்த மாதிரி வருவேன்னு. அண்ணே, நான் தப்பு பண்ணேன், ஒத்துக்கிறேன். ஆனா நான் ஒரு சூழ்நிலை கைதி. அதனால தான் செஞ்சேன். நான் கெட்டவன் இல்லைண்ணே. இந்த அண்ணன் நொன்ன அதெல்லாம் பேசாத. உன்னோட சொந்தம் கொண்டாட நான் உன்னை இங்க கூட்டிட்டு வரல. நீ எனக்கு வேலை செய்யணும். இல்லைன்னா போலீஸ்ல சொல்லுவீங்க அதானே? கற்பூர மாதிரி பக்குன்னு பத்திக்கிட்ட எப்படி? சரி. நீ மூலாக்காரன். ஏன் தெரியுமா? உனக்கு வேற வழியில தெரிஞ்சு டக்குன்னு ஓகே சொன்ன பத்தியா? நீ ஈடோ போயிடுவேன்.
இந்த நைஜீரியாக்காரனுங்களை ஏமாத்துறது அவ்வளோ ஈஸி இல்லை. மோப்பம் பிடிச்சி நம்ம உண்மையை கண்டுபிடிச்சிருவானுங்க. ஆனால் அதையும் தேவா ஸ்வீயாக முடிச்சான். சும்மா சொல்லக்கூடாதுல. ஆரம்பத்தில் வரக்குள்ள பேபேன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் கொஞ்ச நாள்லயே தொழில கற்றுக்கிட்டு உங்களையே மிஞ்சிட்டான். இல்லை நான் என்ன சொல்ல வந்தேன்னா உங்கள்கிட்ட நல்லா கற்றுக்கிட்டான். தனு வாயா பார்த்துக்க, யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியும்ல. நீங்க தான் எங்களுக்கு ராஜா, உங்களை நெருங்க முடியுமா? தெரிஞ்சா சரி, டைம் இருக்கும்போது போய் உட்காந்து யோசி. நீங்க எப்படி வந்த, இப்போ எப்படி இருக்கேன்னு. பேச்சும் உனக்கெல்லாம் என் அருமை தெரியும். தப்பா எடுத்துக்காதீங்களா? சாலா சில்லாப்பா சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்களா? ஏய் வந்துட்டாலாம் என் தளபதி. கிங் அப்புறம் எனக்கு அப்புறம் இந்த ராஜ்யம் உன்னோட தான். என்ன நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? கேள்விப்பட்டேன் டம்மி வாரத்தை நைஜீரியா வித்துட்டேன்னு. சரி எப்படி ஏமாந்தானே? ஒன்றும் இல்லை கிங், போகும்போது என் பொண்டாட்டிக்காக வாங்கி வச்சிருந்த உண்மையான டைமண்ட் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அங்கே கரெக்டாக இது போலியா நிஜமான டெஸ்ட் பண்ணப்போ போலி டைமண்ட் எடுத்துட்டு நெஜ டைமண்டை உள்ளே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாமல் நெஜ டைமண்ட் எடுத்துட்டு மறுபடியும் போலி டைமண்டை உள்ளே வச்சுட்டேன். அவ்வளவுதான். அண்ணா கிங், இப்போ அவனுங்கள்ட்ட இருக்கிறது போலி டைமண்ட் தெரிஞ்சிச்சு, நம்மளை தேடி வருவானுங்க. இது நம்மளுக்கு புதுசா? இடத்த மாற்றுவோம்லாம், அவ்வளோதான். கியா ராத்திரி ஜபா பண்ணுவோம். ஓகே. பாரதிவா, அழுக்கலையெல்லாம் நம்மள செய்ய சொல்றது, பணம் வந்துட்டோன்னே அப்படியே எடுத்துட்டு எஸ்கேப் ஆகுறது. ஒன்றும் பண்ண முடியாது தானு, ஞாபகம் இருக்குல்ல? ஏன் முடியாது? நீ தான் பணம் மாரி ஆயிட்டல. இதெல்லாம் நம்ம சொந்தமா செஞ்சா எவ்வளவு சம்பாதிக்கலாம் தெரியுமா? ஏய் கொஞ்சம் வாய மூடுறியா? எவனாவது கேட்டுட்டு போய் கிங்கிட்ட சொன்னதுக்காக நீ சாவ, அதை இங்கே நின்று கேட்டதுக்காக நான் சாவேன். சும்மா இரு தேவா. முன்னாடி தான் அவனுக்கு பயந்து இருந்தோம், காரணம் இருந்துச்சு. இப்போதான் இத்தனை வருஷம் ஆச்சுல, அதே காரணத்தை கிங்கை வச்சு நம்மளை பயமுறுத்த முடியுமா? தனு, உனக்கு கிங்கை பற்றி சரியாக புரியலை. அவனை டபுள் கிராஸ் பண்ணுறோம்னு கொஞ்சம் சந்தேகம் கூட வந்தாலும் ஒன்று போலீஸில் மாட்டி விடுவான், இல்லை சொந்த ஆள்னு கூட பார்க்காம போட்டு தள்ளுவான். இந்த இடம் இருக்க, இட்ஸ் a one-way ticket to hell. முழுசாக நனைஞ்சிட்டோம் ப்ரோ. இனிமே ஒதுக்கிறதுக்கு இடம் தேடுறதுல புண்ணியமே இல்லை. அவனுக்கு நல்ல சாவையா வராதுல, கஷ்டப்படுறவங்களை பலியாடாக்கி அவங்க வாழ்க்கையை கெடுத்துடுறான். அவனை சும்மா கூட தேவா. கவலைப்படாத தானோ, நமக்கு நல்ல நேரம் வரும். அன்னைக்கு அரசன் ஆண்டி ஆவான், அதுக்கு பின்னாடி நான் நிற்பேன். தேவா, சந்தோஷ், டேய் சந்தோஷ், எப்படி இருக்கிற? உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது? ஆமா, எப்படி இருக்க? பாக்க எப்படி இருக்கு? உனக்கு என்னப்பா, படிக்கும் போதே வாழ்க்கையை 8 பிரிச்சு என்னென்ன பண்ணணும்னு பிளான் போட்டவனாச்சே. நிச்சயம் நீ நல்லா தான் இருப்ப. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கேன். சந்தோஷமா இருக்கேன்னு கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குப்பா. சரி, நீ எப்படி இருக்க? எங்க வேலை பார்க்குற? நான் நல்லா இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆச்சு போன வருஷம். என் மனைவி பேரு பூர்ணிமா. அவங்க அப்பா ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவர் தவறிட்டாரு. வேற வழி இல்லாம நான் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ண வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அப்ப மத்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற பெரிய முதலாளின்னு சொல்லு. ஓ, முதலாளின்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதப்பா. என்னால முடிஞ்சதை மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். சரி, நீ எப்படி இருக்க? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? குழந்தைங்க இருக்காங்களா? கல்யாணம் ஆயிடுச்சு, பையன் இருக்கான். வாவ், தட்ஸ் கிரேட். must be a proud father. சரி, வேலை எல்லாம் எப்படி இருக்கு? ரோபஸ்ட் இங்க், இது ஒரு ஹேர் ஆயில் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. சரி, 5 வருஷமா மேனேஜிங் டைரக்டரா இருக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்ட்லி தான் சில இன்வெஸ்டர்ஸ்லாம் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஓ, பாஸ் கம்பெனி வித்துட்டு நியூசிலாந்து போகிறதா தெரிஞ்சுக்கிட்டேன். கஷ்டப்பட்டு உழைச்சி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போனா கட்டுப்பாக இருக்கும் தானே? வாயை திறக்காத வரைக்கும் கடுப்பாக தான் இருக்கும். அதான் நேராக போயிட்டேன். இத்தனை நாள் போட்ட உழைப்புக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். அதுக்கு அவரு
வேணா இந்த கம்பெனியை நீயே நடத்துன்னு சொல்லிட்டாரு. எப்படா? எனக்கும் ஆமான்னு சொல்ல ஆசைதான். ஆனால் கம்பெனியை வாங்க காசு வேணுமே. பணத்துக்கு நான் எங்கே போகிறது? எனக்கும் உன்ன மாதிரி முதலாளி ஆகணும்னு ஆசைதான். ஆனால் அந்த கனவை நினைவாக்க கையில் காசு இல்லையே. சந்தோஷ், அந்த காசை நான் தர்றேன். என்ன சொல்கிறேன்? இட்ஸ் a குட் ஆப்பர்ச்சுனிட்டி. புரியுதா? உண்மையை சொல்ல போனா எனக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறது இஷ்டமே இல்லை. எப்போ பார்த்தாலும் டிரைவர் கூட சண்டை. ஆனால் எனக்கு ஒரு பிளான் இருக்கு. அதுக்கு நீ ரெடியான்னு சொல்லணும். என்ன பிளான்? நான் என்ன பண்ணுறேன், என்னோட டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸை விற்றுட்டு ம் உனக்கு தேவையான கேபிட்டலை நான் தர்றேன். அதை வச்சு நீ இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிற கம்பெனியை வாங்கு. ம் கொஞ்ச நாள் கழிச்சு கம்பெனி பேரை மாத்திட்டு நாம 2 பேரும் பார்ட்னரா அதை வச்சு நடத்துவோம். என்ன விளையாடுறியா? சர்வ சாதாரணமாக சொல்கிற. பார்ட்னர்ஷிப்பில் இறங்குறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா என் philosophy என்னன்னு உனக்கு தெரியுமா? நம்மளை நோக்கி ஒரு நல்ல சந்தர்ப்பம் வரும்போது அதை கப்புன்னு பிடிச்சிடணும். Strike while the iron is hot. பாரு, உனக்கு அனுபவம் இருக்கு, எனக்கு பணம் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்படி இப்படி தான் இருக்கும். ஆனா நம்ம சமாளிச்சு வந்துடலாம்ப்பா. பாரு, நீ உடனே முடிவு சொல்லணும்னு அவசியம் இல்லைப்பா. வீட்டுக்கு போயிட்டு நல்லா யோசிச்சு ஒரு பதில சொல்லு. இப்போ என்ன பண்றோம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்றோமா? வா, அந்த கோப்பி கடையில் தண்ணி சாப்பிட்டு போலாம். வா வா. King, ஏய் தேவா, வா உட்காரு. வா. thanks. ஹனி, இல்லை வேண்டாம். ஷூர்? எஸ். கூல். ஏன் தேவா, பல வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்தப்ப நீயும் நானும் இப்படி உட்காந்து லைக் பண்ணோன்னு நான் நினச்சி பார்த்ததில்ல. ஆனால் பாரு, காலம் நம்மளை எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்குன்னு. எனிவேஸ், புது ஷிப்பன் ஒன்று வரப்போகுது. மறுபடியும் வைரமா? இல்லை, இந்த வாட்டி கான்ட்ராபரண்ட் சிகரெட்ஸ். அதை நீ தான் எனக்காக விற்று கொடுக்க போகிற. அவங்கள்ட்ட கான்டாக்ட்ஸ் இருக்காங்களே, அவங்கள்ட்ட கேட்டுப்பாரு. எதுவுமே ஜாடியாகலன்னா அப்புறம் நீ பாய்ஸை அப்ரோச் பண்ணலாம். தேவா, என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், ஏதோ ஒரு யோசனையில் இருக்கேன், என்னாச்சு? கிங், நான் எல்லாத்தையும் விட்டுடலாம்னு இருக்கேன். சத்தியமா சொல்றேன். நான் நிம்மதியை தூங்கி பல வருஷம் ஆகுது. அப்படியே தூங்கினாலும் கெட்ட கெட்ட கனவா வருது கிங். நான் செஞ்ச பாவம் என்னை துரத்துது. இனியும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ முடியுமான்னு தெரியல. ஏதோ ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை ஒழுங்கா வாழணும்னு நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க சிரிக்கிறீங்க. ஜோக் பண்ணா சிரிக்காம என்ன பண்றது? கிங், நான் ஜோக் பண்ணல, உண்மையா தான் சொல்றேன். இது எல்லாத்தையும் விட்டுட்டு வேற வேலைக்கு. என்ன வேலை? இல்ல வேற என்ன வேலை? போன வாரம் என் கூட படிச்ச ஃப்ரெண்டை பார்த்தேன். அவன் பேரு சந்தோஷ். அவன் இப்போ வேலை பார்க்குற கம்பெனியை வாங்க போறதா சொன்னான். ஆனா அவனுக்கு கேபிட்டல் பத்தலையாம். என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அதை அவனுக்கு கொடுத்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணலாமான்னு கேட்டேன். சரின்னு நேற்று தான் சொன்னான். எனக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைச்சிருக்கு. என்னை விட்டுறீங்களா?
நான் இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா என்னோட குற்ற உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பைத்தியக்காரன் ஆக்கிடும். ப்ளீஸ் கொஞ்சம் கருணை காட்டுங்க. ஓகே ப்ளீஸ். போய் சந்தோஷமா இரு போ. நிஜமாவா ம் கிங்? நிஜமா சொல்றீங்களா? இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச் கிங். உட்காரு உட்காரு. அந்த பார்ட்னர்ஷிப் ஒன்று சொன்ன தெரியுமா? ஆ அந்த பார்ட்னர்ஷிப்ல எனக்கு பங்கு வேணும். கிங் என்ன பார்க்குற? ஒரு தடவை நானும் நியாயமா சாப்பிட்டு பார்க்குறேன்ல, அதை என் உடம்புல ஒட்டிச்சுன்னா அதையே நான் வேணான்னு சொல்லணும். கிங் உங்களுக்கும் எனக்கும் எந்த கனெக்ஷனும் வேண்டாம். கனெக்ஷனே வேண்டாமா? தேவா, நான் உனக்கு என்னென்ன செஞ்சேன்னு நீ மறந்துட்டியா? உங்க அப்பாவி பொம்பளை செத்தால அதிகமா நீ மறந்துட்ட. இங்க பாரு தேவா, ஒரு தடவை கேங்ஸ்டர் ஆயிட்டனா கடைசி வரைக்கும் அந்த பேர் பின்னாடி தான் வரும். நீ என்னதான் திருந்தணும்னு முயற்சி பண்ணாலும் முடியாது. புரியுதா? ஏன்னா இது இருக்குல்ல, இது திருகிருச்சு, நேராலாம் ஆக்க முடியாது. இல்லை கிங், என்னால் திருந்த முடியாதுடா. என்னால முடியாது. நான் சொல்றதை இப்ப நீ நல்லா கேட்டுக்க. அந்த கம்பெனில நீ சேர்ந்து சைட்ல எவ்வளவு சுருட்ட முடியுமோ சுருட்டு. இதை நீ செய்ய ரெடினா இப்பல இருந்து உன் புது வாழ்க்கை ஆரம்பம். ஆனா வா. அவ்வளோ லூபையா பேசுன அன்னைக்கு மறந்துட நினைச்சியா? உன்னை நான் அப்படியே விட்டுருவேனா? உன்னை செய்யறதுக்கு டைம் வேணும்டா, அதான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிங் பேசக்கூடாது. உன்னை மாதிரி துரோகிலாம் பேசவே கூடாது. எனக்கு வேற வழி தெரியல கிங். உன் காரணத்தை தூக்கி குப்பையில போடு. அதெல்லாம் நம்புறதுக்கு நானும் கேன பையன்ல. என்ன பெருசா செஞ்சவன நான் இன்னும் பெருசா செய்யணும். இப்ப வெளியே வந்துட்டல, மறுபடியும் என் ராஜ்யத்தை ஆரம்பிக்கலன்னா எப்படி? உன்னை அணுவா சித்திரவதை பண்ணி உன் ரத்தத்தை உறிஞ்சாதான் எனக்கு நிம்மதி. என்ன மன்னிச்சிரு கிங். உன்ன மாதிரி துரோகிக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுடா. கிங் நான் வேணும்னு செய்யல. வேணும்னு செய்யலையா? பேச்சுக்கு இடம் இல்லை. நான் கேட்டது எனக்கு வேணும், இல்ல நான் உன்னை போட்டு கொடுத்துருவேன். ப்ளீஸ் கிங். இந்த ப்ளீஸ்க்குலாம் இங்க இடம் இல்ல. மாசம் 5000 வெள்ளி எனக்கு வேணும். அது மட்டும் கிடையாது, நம்ம ஆபரேஷனை நீ தான் திருப்பி ஆரம்பிக்கிற. நானா? அதெல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். விட்டுட்டியா? டேய், நான் உள்ள இருக்கும்போது வெளியே நீ என்ன பண்ண, உன் மூசா மேல எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? உன் கூட்டாளி இருக்கானே சந்தோஷ், நம்ம கதையை புக்கா பண்ணவா? அவன் சாவுக்கு நான் காரணம் இல்ல. ஓ, நம்பிட்டேன், நான் நம்பிட்டேன். இப்போ உனக்கு என்னதான் வேணும்? அதான் சொன்னல, மாசம் 5000 வெள்ளி. வெய்யி, நோ மணி நோ டாக். புரியுதா? நீங்க வீட்டில் தான் இருக்கீங்களா? தெரிஞ்சிருந்தா உங்களை தேக்காக்கு வர சொல்லியிருப்பேன். 2 பேரும் டின்னர் சாப்பிட்ருக்கலாம். நாளைக்கு என்ன நாள்னு தெரியுமா? தெரியாது, நீயே சொல்லு. Our 31st wedding anniversary. ஓ,
நீங்கள் ஸ்பெஷலாக எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். ஆனால் நான் உங்களை மாதிரி இல்லை. 31 இயர்ஸ், 30 வருஷம், எவ்வளோ பெரிய ஒரு மைல்ஸ்டோன் தெரியுமா? அதை கொண்டாடியே ஆகணும். அதான் நாளைக்கு ஒரு ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம 2 பேருக்கும் ரெசர்வேஷன் பண்ணிட்டேன். டின்னருக்கு போட்டுட்டு போகிறதுக்கு ஒரு ஈவினிங் சாரி வாங்கிட்டேன். அந்த அழகான ஈவினிங் சாரி வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கா? எனக்கு இந்த மாதிரி சாரி பொருத்தமாக இருக்கான்னு நினச்சிட்டு இத்தனை நாள் அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனால் இன்னைக்கு அந்த கடலை வேலை செய்கிற பொண்ணு இதை உடுத்தி விட்டப்ப நான் நிஜமாவே ரொம்ப அழகாக இருந்தேங்க. என் வயசை கேட்டோன்னே அந்த பொண்ணுக்கு ஷாக் ஆயிட்டு. ஷி தாட் ஐ வாஸ் 20, யூ நோ. என் செலெக்ஷன் நல்லா இருக்கா? என்னங்க எத்தனை தடவை கேட்குறேன், இது நல்லா இருக்கா இல்லையா சொல்லுங்களேன். என்னங்க உங்களை தான் கேட்குறேன், சொல்லுங்களேன். அசிங்கமா இருக்கு, கன்றாவியா இருக்கு. சொல்லிட்டேன், போதுமா? வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடுறதுக்கு முன்னாடி புருஷனை சரியா புரிஞ்சுக்கிட்டோமான்னு யோசி. என்னடா சினிமாவில் பாட போறியா? இது பாருங்க, நீங்களும் நானும் ஒரே சுச்சுவேஷன்ல தான் இருக்கோம். இனிமே உங்களுக்கு நான், எனக்கு நீங்க தான் ஆதரவு. எந்த பொண்ணும் தேவையில்லை. அவனோட வாய்ப்பை தட்டி பறிக்க ட்ரை பண்ணலைங்க. ஆனால் இந்த உலகத்தில் டைம் வெயிட்ஸ் ஃபார் நோ மேன் ரைட்.